கடகராசி அன்பர்களுக்கு வார தொடக்கமே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதிக்காதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு கவனமாக நிச்சயம் இருக்கணும். ஏன்னா சந்திரன் ஒளியும் குறையுது, ராகுங்கிற இருளோடையும் சேர்றாரு. அப்ப இந்த சந்திராஷ்டமம் கடுமையா இருக்கு. நிச்சயமா நீங்க ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கவே கூடாதுங்க. இதை உறுதியா சொல்லிடலாம். முக்கியமான முடிவுகளை கண்டிப்பா எடுக்க வேணாம். அவசியமான முடிவுகள் வரும், நம்ம நேரத்துக்கு இந்த நேரத்துல வரும். அப்ப ஓரையை பார்த்து நீங்க செஞ்சுக்கிறீங்க, வெற்றி பெறலாம். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் தடையாகும். சந்திராசிரமத்துல ஒருத்தர் ஒரு நல்ல உங்க முன்னேற்றத்துக்கான செய்கையோட வருவாரு. வெளியூர்ல இருந்து கூட அந்த செய்தி உங்க காதுக்கு வரலாம், கட் ஆகும். அதை அப்புறம் பார்ப்போங்கிற மாதிரி அந்த மனச்சலனத்தை கொடுக்கும். ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். கிரகங்கள் அவருடைய வேலை செய்யும். அடுத்த விடியுங்கிறத நம்ம போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9-10 தேதிகளில் 9ஆம் இடத்துல வருது. 9ஆம் இடத்துல சனிகிட்ட மாட்டுது. சனிகிட்ட மாட்டினாலும் ராகு கிட்ட சந்திரன் மாட்டின மாதிரி நிலைமை அங்கே வராது. ஏன்னா குரு பார்வை படுது. சரியா? குரு பார்வை பெறும் பொழுது இந்த 9ஆம் இடத்துல தந்தையாருடைய அனுகூலங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள், அது மேல இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம இருந்தோம், அந்த பேச்சுக்கள் ஏற்படும். பங்காளி தயாராக இருந்தால் கூட சரி வாப்பா தீர்த்துக்கிறலாம்ங்கிற எண்ணங்களும் அந்த ஒரு மறுமலர்ச்சியான அமைப்பும் கண்டிப்பா ஏற்படும். தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். சனி குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய, கிராம தேவதைகளை குறிக்கக்கூடியது. குலதெய்வத்துக்கு போய் நீண்ட நாளாச்சு போயிட்டு வருவோங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு கொடுக்கும். பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா ராசியில உச்ச குரு இருக்காருல்ல, பாக்கியங்கள் குரு வந்த உடனே ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாரு. பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு இது அடித்தளமாக நிச்சயம் அமையும். சரியா? 11-12 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் வராரு. இந்த சந்திர மங்களத்தை யோகா சொல்லலாம் சிறிதளவு. ஏன்னா அந்த சந்திர மங்கள யோகம் மீன ராசிக்கு ஏற்படும், மேச ராசிக்கு ஏற்படும், கடகத்துக்கு உண்டு, சிம்மத்துக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு, விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன் சொல்றாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? செவ்வாய் யோகரா இருக்கணும். அப்பத்தான் சந்திரன் இருக்கணும் அவசியம் இல்லை. 2 கிரகமும் வரணுன்ற அவசியம் இல்லை. துடியான கிரகம் செவ்வாய் யோகரா இருந்தா தான் மங்கள யோகம் செயல்படும். தொழில் அமைப்புல இந்த கடந்த 2 மாசம் 3 மாசம் காலமா நீங்க என்ன தொழில் செய்யலாம்ங்கிறது குழப்பத்துல இருந்தீங்கல்ல, இந்த வாரம் அதுக்கு இதை செய்யலாம், இதனால நீங்க இது வெற்றிகள் கிடைக்குங்கிற உங்களுக்கு ஊக்கம், தைரியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வார கடைசியான 13-14 தேதிகளில் 11ஆம் இடத்துல வர. 11ஆம் இடத்துல எல்லா கிரகம் நல்லது, அமாவாசையா இருக்கே, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்ப 11ஆம் இடம் லாபம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஆனால் யோசித்து செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன்.